வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். தேசிய கல்விக் கொள்கை தொடர்பாக மாநில ஆளுநர்கள் பங்கேற்கும் மாநாட்டில் குடியரசுத் தலைவரும் பிரதமரும் நாளை உரையாற்றுகின்றனர். தமிழகத்தில் கூடுதல் தளர்வுகள் அறிவிக்கப்பட்ட போதிலும் பொதுமக்கள் மிகுந்த கவனத்துடன் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். சுற்றுலா தலங்களை திறப்பது குறித்து மத்திய அரசின் ஆலோசனையின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு வெல்லமண்டி நடராஜன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் 7 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டிக்கான முதல் ஆட்டத்தில் சென்னை அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தேசிய கல்விக் கொள்கை தொடர்பாக மாநில ஆளுநர்கள் பங்கேற்கும் மாநாடு நாளை நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த், பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆகியோர் காணொலி காட்சி வாயிலாக தொடக்க உரையாற்றுகின்றனர். உயர்கல்வித்துறையின் சீர்திருத்த நடவடிக்கைகளில் தேசிய கல்விக் கொள்கையின் பங்கு என்ற தலைப்பில் இந்த மாநாடு நடத்தப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த மாநாட்டில் மாநிலங்களின் கல்வி அமைச்சர்கள், துணைவேந்தர்கள் மற்றும் கல்வித்துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்கின்றனர். தமிழகத்தில் கூடுதல் தளர்வுகள் அறிவிக்கப்பட்ட போதிலும் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். ஏற்கனவே தமிழ்நாடு முழுக்க 1,29,000 படுக்கைகள் தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. கோவிட்டை பொறுத்த வரைக்கும் வளர்ந்த நாடுகள் படுக்கை வசதிகளை அளிப்பதற்கு திணறக்கூடிய அந்த காலகட்டத்தில் கூட இன்னைக்கு 80-90% நோயாளிகள் அரசு மருத்துவமனை தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. அரசு மருத்துவமனையில் ICU ஃபெசிலிட்டி, ஹை ஃப்ளோ ஆக்சிஜன், நேஷனல் கெனுலா என்று சொல்லக்கூடிய உயர்தர உயிர் காக்கக்கூடிய கருவிகள், போர்க்கால அடிப்படையில் ஆக்சிஜன் டேங்கரை நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணி நம்ம ஆக்சிஜன் கருவிகள்லாம் கொடுத்து இன்னைக்கு பல உயிர்களை நம்ம காப்பாற்றிருக்கிறாங்க. அரசு இன்றைக்கு பல்வேறு தரப்பிலிருந்து அரசுக்கு பாராட்டு வருகிறது, நன்றி வருகிறது. இன்னும் வரக்கூடிய இந்த தளர்வுகள் இருக்கக்கூடிய இந்த சூழலில் எந்த சூழலையும் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு முதலமைச்சர் தேவையான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறாங்க. அத்தனை நடவடிக்கைகளை மக்கள் நலனுக்காக முதலமைச்சர் அரசு எடுத்திருந்த போதிலும் பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு தொடர்ந்து எல்லாருமே நம்ம கண்டினியூஸா மாஸ்க் நம்ம அணிந்தாவே இந்த நோயை நம்ம வென்றுவிட முடியும். அதுதான் நம்ம தொடர்ந்து வலியுறுத்துறோம். ஓரிரு இடங்கள்ல மாஸ்க் அணியாமல் இந்த சமூக இடைவெளியை பின்பற்றாமல் இருப்பதை அவங்களை ஒரு தண்டிப்பதற்காக அரசுடைய நோக்கம் அல்ல. அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுத்து அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக அந்த சட்டம் கொண்டு வருகிறது. நிச்சயமா பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஏற்கனவே பல ஒத்துழைப்பை அவர்கள் அரசு கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் கொடுக்கணும்ன்றதை வலியுறுத்துறோம். கோவிட்-19 தடுப்பு மருந்தான கோவாக்சின் பரிசோதனை அடுத்த சில தினங்களில் தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். இங்கிலாந்துல இருக்கக்கூடிய ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியினுடைய அந்த வேக்சின்ஸ் நமக்கு முதல் பேட்ச் நமக்கு வந்து சேர்ந்து விட்டது. பொது சுகாதாரத்துறையில் இருக்கக்கூடிய நம்முடைய பப்ளிக் ஹெல்த் அப்புறம் ராஜீவ்காந்தி மருத்துவமனை இணைந்து தான் இதை பண்றோம். அக்கார்டிங் டு த கைடன்ஸ் ஆஃப் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைராலஜி அதுபடி தான் நம்ம பண்ண போறோம். இன்னும் ஒரு சில நாட்கள்ல அந்த ஆய்வுகளை முதல்ல 180 வேக்சின் தகுதியான நபர்களை கால்ஃபார் பண்ணி எல்லாமே உரிய விதிமுறைகள் படி நடக்கும். விரைவில் ஓரிரு நாள்ல தொடங்குவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கின்றது. அந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் அவர்களும் தேவையான அனுமதி எல்லாம் நமக்கு வழங்கியிருக்கிறாங்க. கோவிட்-19 தடுப்பு பணிகளுக்காக பயன்படுத்தப்படும் ஆம்புலன்ஸ்களில் தீவிர சிகிச்சை பிரிவுக்கான அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறினார். முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே 1508 ஆம்புலன்ஸ் இருக்கிறது. இப்பொழுது கூடுதலா 500 ஆம்புலன்ஸ்க்கு ஆணை வழங்கி இன்றைக்கு தமிழகத்தில் 108 எண்ணிக்கையிலான ஆம்புலன்ஸ் முதலமைச்சர் தொடங்கினார். எக்ஸ்க்ளூசிவ் கோவிட் கொரோனா நோயாளிகளை கையாளுவதற்காகவே புதிய ஆம்புலன்ஸ். இதுல 120 ஆம்புலன்ஸ் நடமாடும் ICU போல இருக்கும். அதாவது எப்படி ஒரு மருத்துவமனையில் ICU செட்டப் இருக்கோ அதே போல நடமாடும் ICU மருத்துவமனைகளாக இந்த ஆம்புலன்ஸ் செயல்படும். ALS என்று சொல்லக்கூடிய இந்த ஆம்புலன்ஸ் முழுமையான பயிற்சியை பெற்ற அந்த வல்லுநர்கள் அதுல டெக்னீஷியன்ஸ் அதுல இருப்பாங்க. குறிப்பா ரொம்ப ரேரா ஒரு விபத்து நடந்திருக்குங்க. அரசு செயலாளர் உடனடியாக நம்ம பேசியிருக்கிறோம். உடனடியா பாதுகாப்பு குறித்த ஆடிட் அனைத்து ஆம்புலன்ஸ்க்கும் வழங்கப்படுகின்ற ஒரு உத்தரவை வழங்கியிருக்கின்றோம். பொதுவா உங்களுக்கு 108 ஆம்புலன்ஸ் சேவை என்பது ஒரு மகத்தான சேவை. இந்த மகத்தான சேவையில கூடுதல் 500 ஆம்புலன்ஸ் கோவிட்டுக்காக மட்டுமே நம்ம கொடுக்கிறதுன்றது இன்றைக்கு இந்திய அளவில் பெரிய வரவேற்பு பெற்றிருக்கிறது. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் சிறப்பான சேவை சொல்லக்கூடிய 108 வாகன ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கும் ஊழியர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கோவிட்-19 பரவலை கட்டுப்படுத்துவதற்காக மாநில அரசு விரிவான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு கூறியுள்ளார். கோவில்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இருப்பினும் எதிர்க்கட்சிகள் இப்பிரச்சினையில் தவறான குற்றச்சாட்டுகளை அரசுக்கு எதிராக தெரிவித்து வருவதாக குறிப்பிட்டார். அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக இந்த நோய் தொற்றினால் ஏற்படும் உயிரிழப்பு பெருமளவு தடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். குணமடைவோர் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் திரு கடம்பூர் ராஜு கூறினார். இதற்கிடையே சேலத்தில் உள்ள அரசு கோவிட் சித்த மருத்துவ மையத்தில் சிகிச்சை பெற்று வந்த 36 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர்.
மாவட்ட சித்த மருத்துவ அலுவலர் திரு செல்வமூர்த்தி அவர்களுக்கு மருந்து பெட்டகங்களை வழங்கினார். இந்த மையத்தில் தமக்கு சிறப்பான சிகிச்சை அளிக்கப்பட்டதாக குணமடைந்த ஒருவர் தெரிவித்தார். நாகராஜுங்க, நான் இந்த கொரோனா ஸ்டார்டிங்ல இருந்தே சித்தா மெடிசன் ஃபாலோ பண்ணிட்டு யூடியூப்ல. சேலத்துல எப்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்க, எங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க, எல்லா டீட்டெயிலுமே நோட் பண்ணிட்டே இருந்தேன். நமக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஆனா ரொம்ப கான்சியஸா இருந்தும் வந்துச்சு. வந்த உடனே இங்க நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்டேன். பெட் அவைலபிள் இருந்துச்சு. அந்த அட்மிட் ஆனேன். இங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பர். நீங்க அலோபதி போயிருந்தீங்க அப்படின்னா இந்த மாத்திரை என்னென்ன இருக்கு என்னன்னு தெரியாது. பட் இங்க என்னென்ன சாப்பிடுறோங்கிறது ஓரளவுக்கு கிளியரா தெரியும். இதான் சாப்பிடுறோம் சொல்லுவாங்க தெரியும். அதனால எந்த ஒரு பயமும் தேவையில்லை. முக்கியமா இங்க அட்மாஸ்பியர் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். வந்தீங்கன்னா வீட்டுல இருக்க மாதிரியான ஒரு ஃபீலே இருக்கும். அதனால இங்க நல்லா வந்தாவே கியூர் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமை எல்லாத்துக்கும் இருக்கும். தமிழகத்தில் சுற்றுலா தலங்களை திறப்பது தொடர்பாக மத்திய அரசின் ஆலோசனையின் பேரில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு வெல்லமண்டி நடராஜன் கூறியுள்ளார். இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவிட்-19 பரவலை கட்டுப்படுத்துவதற்காக மாநில அரசு விரிவான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். தமிழகத்தில்தான் இந்த நோய் தொற்று காரணமாக ஏற்படும் உயிரிழப்புகள் குறைவாக உள்ளது என்றும் அமைச்சர் கூறினார். இணையவழி கல்விக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மாநில அரசு வெளியிட்டுள்ளது. ஆசிரியர்கள் தங்கள் பணிகளை தொடங்குவதற்கு முன் நோய் தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் ஊட்டச்சத்து முறைகள் குறித்தும் எடுத்துரைக்க வேண்டும் என்று இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இணையவழி வகுப்புகளில் வருகை மற்றும் செயல்திறன் மதிப்பீடு கட்டாயமில்லை என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. இணையவழி வகுப்புகள் குறித்த புகார்களை பெற்றோர்கள் மின்னஞ்சல் வாயிலாக தெரிவிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மன அழுத்தம் தொடர்பான ஆலோசனைகளை பெற 144117 என்ற பள்ளிக்கல்வித்துறையின் தொலைபேசி உதவி சேவையை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் கோவிட்-19 பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 4,63,480 அதிகரித்துள்ளது. இன்று மட்டும் இந்த நோய் தொற்று 5,783 பேருக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களில் இன்று 5,820 பேர் குணமடைந்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உடல்நலக் குறைவு மற்றும் சாலை விபத்துகளில் உயிரிழந்த 25 காவலர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர், உயிரிழந்த காவலர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார். மாவட்டங்களுக்கு இடையேயான பேருந்து போக்குவரத்து நாளை தொடங்க உள்ள நிலையில் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களுக்கு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. 5 மாதங்களுக்கு பிறகு பேருந்து சேவை தொடங்கப்பட உள்ளதால் ஓட்டுநர்கள் கவனமாக பணிபுரிய வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. சென்னை சென்ட்ரலில் இருந்து புதுதில்லிக்கு தினசரி சிறப்பு ரயில் சேவை வரும் 12ஆம் தேதி முதல் தொடங்குவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதேபோல் சென்னை சென்ட்ரலில் இருந்து சாப்ராவிற்கும் திருச்சியிலிருந்து ஹவுராவிற்கும் வாரம் இருமுறை சிறப்பு ரயில்கள் வரும் 12ஆம் தேதி முதல் இயக்கப்பட உள்ளதாகவும் இதற்கான முன்பதிவு வரும் 10ஆம் தேதி தொடங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அகர்பத்தி உற்பத்தி செய்பவர்களுக்கு ஊக்கமளிப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் தானியங்கி அகர்பத்தி உற்பத்தி செய்யும் கருவிகள் வழங்கப்படும் என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் 400 கருவிகள் வழங்கப்பட உள்ளதாகவும் மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அகர்பத்தி தொழிலில் ஈடுபட்டுள்ள 5000 கைவினை கலைஞர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் 50 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதியுதவி திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தொழிலில் இடம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. தேசிய நல்லாசிரியர் விருது பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என சென்னை அசோக் நகர் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி RC சரஸ்வதி கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இந்த நல்லாசிரியர் விருது பெற்றிருப்பது மகிழ்ச்சியையும் பெருமையும் அளிக்கின்றது. இந்த தருணத்தில் என்னை இந்த விருதிற்கு தேர்ந்தெடுத்த எங்களது முதன்மை கல்வி அலுவலர் அனிதா மேடம் அவர்களுக்கும், இயக்குனர் கண்ணப்பன் சார் அவர்களுக்கும், மற்றுமுள்ள அனைத்து அதிகாரிகளுக்கும், தமிழக அரசிற்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த விருதினை எங்களது பள்ளியில் அர்ப்பணிப்பு உணர்வுடன் வேலை பார்க்கும் அத்துணை ஆசிரியர் பெருமக்களுக்கும், மாணவர்களுக்கும், பெற்றோர்களுக்கும், பெற்றோர் ஆசிரியர் கழகத்திற்கும் சமர்ப்பிப்பதில் பெருமையடைகிறேன். ஏனென்றால் இந்த விருது எனக்கானது மட்டுமல்ல, எங்களது பள்ளிக்கான விருது. எனவே இதனை சமர்ப்பிப்பதில் நான் பெருமை கொள்கிறேன்.
ஆசிரியர்களால் தான் ஒரு மாணவரை பன்முகத்திறன் கொண்டவராக உருவாக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். ஒரு மாணவனை பன்முகத் திறமை கொண்டவனாக ஆக்குவது கண்டிப்பாக ஆசிரியர்கள் முடியும். ஏன்னா எல்லா பள்ளிகளையுமே பாடத்தை தாண்டி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அதுலேயும் ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. ஒரு குழந்தை வெளியே சொல்லும் பொழுது ஒவ்வொரு ஆசிரியரும் தன்கிட்ட இருக்கிற எத்தனை மாணவ செல்வங்கள் இருக்காங்களோ அத்தனை பேரும் இவருக்கு இது தெரியும், இவன் இதை பண்ணுவான், இந்த குழந்தை இதை பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அதை ஆரம்பத்திலிருந்தே என்னைக்கு வகுப்பறையில் முதல் நாள் நுழைகிறோமோ கடைசி வரைக்கும் அந்த குழந்தையினுடைய அத்துணை திறமைகளையும் தெரிந்து அதற்கு ஏற்ப பயிற்சிகளை கொடுத்துட்டோம்னா மிகச்சிறந்த மாணவ சமுதாயத்தை கண்டிப்பாக அனைத்து ஆசிரியர்களால் உருவாக்க முடியும். மதிப்பெண் பெறுவது மட்டுமன்றி நல்ல மாணவனாக உருவாக்குவதும் ஆசிரியரின் கடமை என்றும் திருமதி சரஸ்வதி தெரிவித்தார். மாணவர்களுக்கு பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் எல்லா பெரியவங்களையும் மதிக்கக்கூடிய குணங்கள் உடையவர்களாக கொண்டு வர வேண்டியது நம்ம பொறுப்பு தான். மாணவருக்குன்னு எனக்கு தனியாக சொல்றதுக்கு எதுவும் இல்லை. அவங்க மதிக்கிற மாதிரி அந்த குழந்தைகளை உருவாக்க வேண்டியது ஆசிரியர்களாகிய நம்ம கடமை. அனைத்து ஆசிரியர் பெருமக்களுமே தனது குழந்தையாக பாவித்து தான் அந்த குழந்தைகளை நல்லா மோல்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. வெறும் மார்க் மட்டும்தான், மதிப்பெண் எடுத்துட்டு 600க்கு 590 எடுக்க வச்சிட்டேன் அப்படிங்கிறது மதிப்பெண்ணையும் தாண்டி அந்த குழந்தையை மிகச்சிறந்த மாணவனாக மாணவியாக வெளியே அனுப்ப வேண்டியது அனைத்து ஆசிரியர்களுடைய கடமை. கற்றுக் கொடுத்தல் என்பது தொழில் அல்ல, அது ஒரு தபமாக நினைக்க வேண்டும். ஒவ்வொரு குழந்தையையும் அதை நம்ம தவம் மாதிரி நமக்கு கொடுக்கப்பட்ட குழந்தைகளை செதுக்க வேண்டும். ஒரு நல்ல நண்பனாக அவர்களிடம் நாம் நடந்து கொள்ள வேண்டும். தமிழகத்தின் முதல் பணமில்லா பரிவர்த்தனை மாவட்டமாக விருதுநகரை மத்திய அரசு தேர்வு செய்துள்ளது. இதற்கான நடவடிக்கைகள் மாவட்டத்தில் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய அரசு தமிழகத்தின் முதல் பணமில்லா பரிவர்த்தனை மாவட்டமாக விருதுநகர் மாவட்டத்தை தேர்வு செய்துள்ளது. ஏற்கனவே முன்னேற துடிக்கும் மாவட்டமாக விருதுநகரை மத்திய அரசு தேர்வு செய்து சுகாதாரம், கல்வி போன்ற பல காரணிகளில் உள்ள குறைகளை களைய நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்நிலையில் இத்திட்டத்தை வெற்றி பெறச் செய்ய பணமில்லா பரிவர்த்தனை திட்டத்தை முழுமையாக செயல்படுத்த மாவட்ட ஆட்சியர் கண்ணன் அவர்கள் தலைமையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன்படி அனைத்து வியாபாரிகள், சிறு குறு மற்றும் பெரு தொழில் நிறுவனங்கள், அனைத்து வங்கி வாடிக்கையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் பணமில்லா பரிவர்த்தனைகளை டிஜிட்டல் முறையில் ஏடிஎம் கார்டு மற்றும் கிரெடிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங், QR கோடு உள்ளிட்ட செயலிகள் மூலமாக செயல்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனால் பண பரிவர்த்தனையில் பாதுகாப்பு, எளிமை, விரைவு மற்றும் நோய் தொற்றுகளை கட்டுப்படுத்துவதோடு கணக்குகள் முறையாக பராமரிக்கப்பட்டு நமது தேசிய வளர்ச்சிக்கும் இத்திட்டம் உறுதுணையாக இருக்கும் என்றால் அது மிகையல்ல. விருதுநகரிலிருந்து கமலக்கண்ணன். தஞ்சாவூர் தென்னக பண்பாட்டு மையத்தின் இயக்குநர் திரு பாலசுப்ரமணியன் இன்று காலமானார். அவருக்கு வயது 63. அவரது மறைவுக்கு தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்குள் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கடலூர், விழுப்புரம், சேலம் உள்பட 15 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை, தேனி, திண்டுக்கல், நீலகிரி, மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகளில் குளச்சல் முதல் தனுஷ்கோடி வரை நாளை இரவு 11:30 மணி வரை கடல் அலை 3.5 முதல் 4.8 மீட்டர் வரை எழும்பக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டிக்கான அட்டவணை இன்று வெளியிடப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் வரும் 19ஆம் தேதி தொடங்கி நவம்பர் 10ஆம் தேதி வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. முதல் போட்டியில் சென்னை அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. உலக ஓபன் ஆன்லைன் செஸ் போட்டியில் பட்டம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த இனியனுக்கு துணை முதலமைச்சர் திரு O பன்னீர்செல்வமும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு SP வேலுமணியும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய கல்விக் கொள்கை தொடர்பாக மாநில ஆளுநர்கள் பங்கேற்கும் மாநாட்டில் குடியரசுத் தலைவரும் பிரதமரும் நாளை உரையாற்றுகின்றனர். தமிழகத்தில் கூடுதல் தளர்வுகள் அறிவிக்கப்பட்ட போதிலும் பொதுமக்கள் மிகுந்த கவனத்துடன் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். சுற்றுலா தலங்களை திறப்பது குறித்து மத்திய அரசின் ஆலோசனையின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு வெல்லமண்டி நடராஜன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் 7 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது.
IPL கிரிக்கெட் போட்டிக்கான முதல் ஆட்டத்தில் சென்னை அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை AIR_News_சென்னை என்ற ட்விட்டர் பக்கத்தில் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.